ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். நாம் இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரோட் ட்ரிப் போயிருந்தோம். அதோட vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது டே 2 மேங்களூரில் இருக்கோம். ஸோ ஸ்டே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் செக் பண்ணுங்கள். டே 2 ஆக்சுவலாக மேங்களூரில் இருக்கிற பீச்சஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சுருந்தோம். பட் எங்களால் சன்ரைஸ் பார்க்க முடியல. கொஞ்சம் ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ட்ராவலில் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இந்த பீச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்கே மீன் பிடிக்கிற பீச் இது நார்மலாக எல்லோரும் விளையாடுற பீச் கிடையாது அப்படிங்கிறதுனால, ஸோ அலை ரொம்ப ஸ்பீடாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப ஆழமாகவும் இருந்தது. அதனால் இங்கே விளையாடுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே எங்களால் காலையில் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பீச்சில் பர்டிகுலர்லாம் மீன் பிடிக்கிறவங்க அண்ட் மீன் வாங்குறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ காலையில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க இதெல்லாமே நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்கள் கிட்ஸுக்கும் காமிக்க முடிஞ்சது. ஸோ பரபரப்பாக ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் மீன் பிடிச்சி அதை அவங்க தனித்தனியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இங்கே நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே டைரெக்டாக இவங்கக்கிட்ட நம்ம வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. அது ரொம்பவே எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கடையில் நம்ம வாங்குறத விட 1/3 கம்மியாக தான் இருந்தது இங்கே ப்ரைஸு. அண்ட் இது ஆக்சுவலாக ஒரு ஈஸி ஜாப் கிடையாது அப்படிங்கிறதும் எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இவங்களோட வலையில் ஃபிஷ்ஷஸ் நிறையா இருந்தது. ப்ரான் ரொம்ப ரொம்ப கம்மியாக ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம். இந்த பீச்சில் விளையாடலாம் அப்படின்ட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் இவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த அலை மோதுகிற இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சி நிறைய இருந்துச்சு. ஸோ அது என்ன பூச்சின்னு எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் அந்த பூச்சி. ஸோ டக்குன்னு மண்ணுக்குள்ளே போய் மறையுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதை எடுத்து குழந்தைங்களுக்கு காமிச்சோம். அண்ட் அங்கே யாரோ ஹார்ட்டின் ஷேப்பில் மண்ணுக்குள்ளே இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இது ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் விளையாடுற பீச் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். ஸோ கிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பு. ஃபுல்லாக பீச்சில் தான் இருந்தாங்க. எங்களுக்கு அந்த டே 1 அந்த மச்லி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே கிடைக்கிதே, நம்ம ஏன் வாங்கிட்டு சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் பேரை மட்டும் ஃபிஷ் வாங்குறதுக்கு அனுப்பிட்டு நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ரைஸு எல்லாமே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு பால் எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டோம்.
ஸோ இங்கேயும் வந்து இந்த ஸ்டேயில் ஆக்சுவலாக எங்களுக்கு வெசல்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து செஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹவுஸை வந்து காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக 4 பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் ஹவுஸ் இது. ஸோ மேலே 2 பெட்ரூம் அண்டு கீழே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி. அண்ட் ஒரு பெரிய ஹால், முன்னாடி கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. 2 சைடும் வந்து வாசல் இருந்தது, போர்ட்டிகோஸ். ஸோ இதுதான் வந்து வெளியே ஒரு சைடு இருக்கிற போர்ட்டிகோ இது. ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து 3 வீடு இருக்குது. ஒன்று வந்து ஓனர் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து செக்யூரிட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு பேக் வாட்டரும் இருந்துச்சு. அதுவும் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நைட் நேரம் பார்த்திங்கன்னா இந்த பேக் வாட்டர்ஸில் வந்து தண்ணி நிறைய வந்துருந்தது. அண்ட் மார்னிங் ஆக ஆக அப்படியே அந்த தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் உள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உண்டான ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருந்துச்சு. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக இங்கே வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து குடித்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. இதே மாதிரி ஸ்டே தான் நினைக்கிறேன். இதுதான் கம்ப்ளீட் வியூ. இது வந்து நாங்கள் வந்த டெம்போ ட்ராவலர். எங்களுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தனியாக மசாலாவெல்லாம் அரைச்சி பண்ணுறதுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் ஃபிஷ் ஃப்ரை பேஸ்ட்டுனே அங்கே அவைலபிளாக இருந்தது, அதுவும் வாங்கிட்டோம். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வாங்கிட்டோம். எக்ஸ் வந்து கிட்ஸுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ கொஞ்சமாக ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ சிம்பிளாக வந்து ரைஸ் வச்சுட்டு ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ப்ரான்ஸ் ஃப்ரை, கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை அண்டு எக்கு. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த ஃபுட் வந்து கம்பேரிட்டிவ்லி எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாகவும் இருந்தது. அவ்வளோக்கா செலவாகலை. அண்ட் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் டே 3 என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அன்டில் தென் ப்ளீஸ் be with us. Next video la meet பண்ணலாம். Tata bye. Thanks for watching.